ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். வீரா சீரியல் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. கடைசியில் ஜோடியை மாற்றி விட்டாங்க போல். ஸோ கார்த்திக் அண்ட் பிருந்தா மேரேஜ் நடக்கலைங்க. கார்த்திக் அண்ட் விஜய் மேரேஜ் தான் நடந்திருக்கு. ஏன்னா எங்கள் நெகட்டிவ் கேரக்டர் படம் தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் பிருந்தாவை மேரேஜ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல கார்த்திக் தப்பு பண்ணலைங்கிறத அவளை அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போது பிருந்தா ஏங்க அதை அக்செப்ட் பண்ணல, பிருந்தா வந்து வேணான்னு சொல்கிறாங்க. அது ஏன்? ஸோ ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? அவன் என்ன தான் சொல்ல வராங்கிறத முழுசாக கேட்காமலே ஒரு விஷயம் வந்து ஒரு பொண்ணு சொன்னாலே அது கரெக்டாகிடுமா என்ன? நானே ஒரு பொண்ணு தான், அதுக்காக நான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது இல்லையா? யார் பண்ணாலும் தப்பு தானே. ஸோ யார் தப்பு பண்ணாலும் அது கரெக்டாக தீர விசாரிக்கணும். அதுதானே. அது ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்து விஷயத்த சொன்னால் அதை அப்படியே நம்பிடுறாங்க. இந்த சீரியலில் மட்டும் கிடையாது, இதே தான் அந்த சிந்து பெரு சீரியலில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நடந்துச்சு. அங்கே பொண்ணு வந்து தாலி கட்டினதால வந்து அவங்களே தாலி கட்டிப்பாங்களாம், கடைசியில் பையன் மேலே புழையை போட்டுருவாங்களாம், அதை நம்பிடுவாங்களாம் ஊரும். இது என்னத்தை சொல்கிறது எனக்கு தெரியல. இது எல்லா சீலும் இப்படி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பொண்ணு ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், அது கண் கலங்கிட்டே சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ரொம்ப தப்பு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பெண்களையும் நான் சொல்ல வரல, எல்லா ஆண்களையும் நான் சொல்ல வரல. ஸோ தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதை எப்படி தீர விசாரிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராமல் அவங்க சொன்ன உடனே இங்கே எல்லாருமே நம்பிடுறாங்க. எல்லாரும் நம்மளை விட எனக்கு ஷாக் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிருந்தா நம்பினது தான். ஸோ அப்போ என்னங்க லவ் பண்ணாங்க, லவ்வர் மேலே அப்போ என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ டீப்பாக பேசணுன்னா நமக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். பட் எனக்கு இந்த ஒரு சீன் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வீராவும் மாறணும் இந்த மேரேஜ்க்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கடைசியில் ஹீரோயின் கஷ்டப்பட்டதாங்க நடக்காமல் வில்லிகள் பிளான் பண்ண தான் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது லைஃப்லேயே நமக்கு அப்படி தான், நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், நமக்கு மேலே ஒன்று பிளான் பண்ணுறாலே அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கும் போல். பட் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது இந்த ஒரு மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய ஒரு ட்ரூத் ரிவீல் பண்ணாங்க பாருங்கள். அதாவது அந்த வீட்டில் இருந்த எல்லா பிரச்சனைக்காரனும் விஜய் தான். அவங்க அண்ணன் இறந்ததுக்கு, அதுக்கப்புறம் காஃபியில் விஷம் கலந்தது, அப்புறம் நிறைய விஷயங்கள், கல்யாணத்தில் பாம் வச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், இது எல்லாமே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா விஜய் தானா. அதை வந்து அந்த 2-3 டேஸ் எபிசோட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க முன்னாடி. எனக்கு அப்போ தான் செம்ம ஷாக்காக இருந்துச்சு. என்னது எல்லாரையும் நீ தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே என்ட்ரி ஆயாச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இன்னும் வந்து வேற லெவல். சாரி, அவங்க ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் புதுசாக மருமகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் வந்திருக்கு இல்லையா? அதை சின்ன ஆட வேண்டிய ஆட்டத்தையும் ஆடுவாங்க, நல்லவங்க மாதிரியே ஆட்டம் போடுவாங்க. மச்சான் ஐயோ அவங்களோட பேசுறதே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குங்க. இப்போ தான் சின்ன மருமகள் சீரியலில் ஹீரோ அதாவது சேது வந்து என்ன இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏமாற்றி சாமியெல்லாம் ஆடி இப்போ பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு. இங்கே நீ தான் தாலியே கட்டிட்டு இவருக்கு வந்து இந்த ஹீரோ இருக்கார் இல்லையா கார்த்திக் கேரக்டர், இவர் இதே தான் நடந்துச்சு ஈரமலர் ரோஜாவே சீசன் 2. எத்தனை பேருக்கு அந்த சீன் ஞாபகம் இருந்தால் ஆமாவா இல்லைங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் பண்ண பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி, அதே சேம் 3வது தங்கச்சி லவ் பண்ணுவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து அவங்க கூட நடக்காது. அவங்க வீட்டில் இருக்க அப்பாவோட அத்தை இருக்காங்களே அவங்க பொண்ணாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேணுங்கிறதுக்காக தப்பான வழிகள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. எனக்கு அப்படி தான் ஞாபகம் இருக்குங்க. ER 2ல் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும் மேரேஜ் நடந்திருக்கும் போல் கிட்டத்தட்ட. என்னத்தை சொல்கிறது போங்க. இதுக்கப்புறம் என்னத்தை பண்ண போகிறாங்களோ தெரியல. விஜய் அவங்களால முடிஞ்ச ஆட்டத்தை ஆட போகிறாங்க. இங்கே அது எல்லாத்தையுமே காப்பாற்றுறங்கிற பேரில் வீரவர் பக்கம் பண்ண போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது அப்கமிங். இவ்வளோ அழகான சீரியலை இப்படி சின்ன பின்னமாக ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமாக இருக்குது. உங்களுக்குலாம் எப்படி இருக்க சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.